அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்விற்கு சிறப்பித்து வரும் மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கம் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த சங்கத்தின் மண்டலம் 7 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அம்பாள் ஜி ஜெயச்சந்திரன் சார் அவர்களுக்கும் செயலாளர் ரொட்டேரியன் மார்க் ஜிப்ரான் ஜான் அவர்களுக்கும் பொருளாளர் ரொட்டேரியன் அண்ணாதுரை அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு பயிற்சிகளையும் ஆசனங்களையும் அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை தொடர்ந்து நமக்கு சிறப்பாக பணியாற்றி இந்த நிகழ்வை வெற்றிகரமான நிகழ்வாக மாற்றிக் கொடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பல்வேறு சங்கங்களிலிருந்து கலந்து கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வலங்கைமான் சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இன்று இந்த ரோட்டரி ஆண்டில் இன்று தலைவராக பதவியேற்க காத்துக் கொண்டிருக்கும் நமது இந்த நிகழ்வில் தொடர்ந்து பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த காலைச்சக்கரம் மாவட்ட நிகழ்வின் துணை சேர்மனாக இருந்து கொண்டு எனக்கு முழு ஒத்துழைப்பையும் நல்கி வரும் ரோட்டரி கிளப் ஆஃப் நன்னிலம் சங்கத்தின் முன்னாள் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ஜானி ஜான்சன் சார் அவர்களுக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் சதீஷ்குமார் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அம்பாள் ஜி ஜெயச்சந்திரன் சார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையை உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்துண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஏற்றுக்கொள்ளவும் அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும் நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும் பொருளாதார சமய தடைகளை களையவும் மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று போதிட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரிட்டர்ன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சிக்கிறோம். வேதாரண்யம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ஜெயச்சந்திரன் நான் பேசுறேன். வேதாரண்யம் ரோட்டரி சங்கத்திற்கு இந்த காலை சக்கர நிகழ்ச்சியை வழங்கிய நமது 2981 ரோட்டரி மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் சார் அவர்களுக்கு நன்றியும் காலை வணக்கத்தையும் ரோட்டரி சங்கம் வேதாரண்யம் சார்பாக தெரிவித்துக் துணை ஆளுநர் டி சிவகுமார் அவர்களுக்கும் நன்றியையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக 744 தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த காலை சக்கரம் நிகழ்ச்சி. ஸோ அதுக்கு உறுதுணையாக இருக்கும் ரொட்டேரியன் குணபாலன் சார், ஜானி சாம்சன் சாரு, ரமேஷ் மோகன் சாரு, சீனிவாசன் சார் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமையறதுக்கு உறுதுணையாக இருக்கும் பயனாளர்கள் அவர்கள் இந்த ஜூம் வழியாக கத்துக்கிட்டு இருக்கிற அனைத்து பயனாளர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நமது ஆசான் அவர்களுக்கும் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாத்தீங்கன்னா திருமூலர் சொல்லுவாரு, உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம உணவும்
அது மாதிரி உடற்பயிற்சியும் நம்ம கரெக்டா பண்ணாலே நம்மளோட வாழ்க்கையை வந்து நீண்ட நாட்கள் வாழலாம் அப்படிங்கிறது அப்ப திருமூலர் வந்து உடம்பை வளர்த்தனே உயிரை வளர்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நமக்கு. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நல்ல உணவா இருக்கா, இயற்கையான உணவா இருக்கான்னா அது கிடையாது. அதுல வந்து இப்ப எல்லாமே வந்து பெஸ்டிசைடு யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து ஒரு இயற்கை வாழ்வுக்கு நம்ம போய் மறுபடியும் நம்மளோட லைஃப்பை வந்து மீட்டெடுக்கணும். நம்ம வந்து நீண்ட நாட்கள் வாழணும். ஒரு டயபெட்டி, ஒரு புற்றுநோய், இது மாதிரி ஒரு கொடிய நோய் இல்லாம எல்லாருமே ரெட்டேரியன்களும் நம்மளோட ஃபேமிலியும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காளி சக்கரம் நிகழ்வானது தொடர்ந்து 747 நாள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம ரொட்டேரியன்கள் முதல்ல வந்து எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும். அது இல்லாம நமது நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஜூம் வழியா இது நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு, இது இல்லாம மற்ற சங்கங்களுக்கும் இதை தெரியப்படுத்தி லயன்ஸ் மாதிரி சங்கங்களுக்கும் இதை நம்ம அனுப்பி விட்டு, இந்த லிங்க் எல்லாம் அனுப்பி விட்டு, இந்த ரோட்டரியிலே இது மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம், 750 நாளா பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட மாவட்டம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி மற்ற சங்கங்கள், மற்ற பொதுநல தொண்டு நிறுவனங்களுக்கும் அனுப்பி எல்லாரும் இது பயன்பெறணும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களுடைய அன்பான வாழ்த்துரைக்கு நன்றி. உண்மையிலுமே நீங்க சொன்னது பாரு, அனைத்து ரோட்டரி பெருமக்களும் மற்றும் ரோட்டரி இல்லாதவர்களும் இதுல நிறைய பேர் கலந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ரோட்டரி சார்ந்து சில பேர் மட்டும் தான் கலந்துருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ரோட்டரி அன்பர்கள் வந்து தாங்களும் பண்பற்று மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்வை பல்வேறு தொண்டு நிறுவனங்களுக்கும் அனுப்பி இந்த நிகழ்வை நம்ம மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்க இந்த கலந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து பெரிய ஒரு வேண்டுகோளா வைப்போம். உங்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கும் வாழ்த்துரைக்கும் நன்றி. வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உடம்பாரளியின் உயிராரளிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டர். உடம்பை வளர்க்கும் உபாயமறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் வளர்த்தேனே. உடம்பாரளியின் உயிராரளிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டர். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்மத்தை வச்சுக்கோங்க, ஆயிலத்தை நல்லா வச்சுருங்க, மூச்சு நன்றாக இழுங்க. சின்ன இருக்கிற ஆதிமுத்திரை, வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி.
கைகளை நல்லா சூடு பறக்க வச்சு முகத்துல வச்சு எடுத்துக்கங்க. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகளை அளிக்க ஆசானால சிவமையா அவர்கள் என்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கால்களை நேர் நீட்டிருங்க. கால் விரல்களை நல்லா சுருக்கி நல்லா விரிக்கிறோம். 1 நல்லா சுருக்கிறோம் காலை விரல்களை. 2 மேல கொண்டு வரோம். 3 நல்லா மடக்கிறோம். 4 நல்லா மேல கொண்டு வாங்க. 5 6 7 8 9 10. அடுத்தது காலை நல்லா விரல்களை வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. ரைட் லெக் மடக்கி டச் பண்ணி மெதுவா நீட்டுங்க. 1 லெஃப்ட் லெக் 2 3 4 5 6. ஓய்வு. நல்லா ஒரு மூச்சு விட்டுக்குங்க. நின்ற நிலைக்கு வந்துடுறோம். இடுப்புல கை வச்சுக்கோங்க. வலது பக்கமா அப்படியே ரவுண்டா சுத்துங்க. 1 2 3 4 5. இப்ப இடது பக்கம் இருந்து வலது பக்கம் சுத்துங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சு தொடங்க. கைகளை ரவுண்டா சுத்துங்க. ரைட் ஹேண்ட் 1 2 3. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. இடது கை சுத்துங்க. 1 2 3. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. நல்லா மூச்சு விடுங்க. ஷோல்டர் 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. கைகளை நேர் நீட்டு மணிக்கட்டு நல்லா ரொட்டேஷன் பண்ணிக்கணும். 1 2. வலது இடது 2 பக்கம் அப்படி சுத்திக்குங்க. கைகள் மடக்கி நீட்டுங்க நல்லா. இடுப்புல கை வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மேல பாக்குறோம். மெதுவா தலை கொண்டு வந்து தாடையில் டச் பண்ணுங்க. Up, down, up, down, up, down.
அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே ரைட் சைடு திரும்புங்க, ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. லெஃப்ட் சைடு நேரா வந்துருங்க. ரைட் சைடு ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, நல்லா மூச்சு விடுங்க. இப்போ வலது ஷோல்டர்ல இருந்து கீழ் நோக்கி வட்டமா சுத்துற தலைய 1 2 3 4 5. இப்போ இடது பக்கம் இருந்து வலது பக்கமா ஒரு ரவுண்டு சுத்துறோம். 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. உச்சி முதல் பாதம் வரை நல்லா அசைவு பயிற்சிகளை நம்ம செஞ்சுட்டோம். அடுத்து முதல் ஆசனமா தாடாசனம். முதல் நிலை கைகள் நல்லா கோர்த்துக்குங்க. இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை கைகள் நல்லா உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து சூரிய வணக்கம். 1 2 நல்லா மூச்சுலுங்க. 'அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 3 மூச்சு இழுத்துட்டு மூச்சு விட்டுக்கிட்டே அப்படியே மெதுவா கீழே போங்க. கணுக்கால் பிடிச்சிட்டு எந்த அளவுக்கு கீழே கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு உடம்ப கீழ் நோக்கி இழுக்கணும். 4 கைகளை கீழே ஒன்று, ரைட் லெக் நல்லா பின்னாடி தூக்கி போங்க. நல்லா மேல பாருங்க. 5வது நிலை லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக்கோட சேர்ந்து வச்சுக்கிறோம். நல்லா குதிக்கால கீழ் டச் பண்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. கைகளையும் கால்களையும் நல்லா உறுதியா தரையில ஊனி இருக்கணும். 6வது நிலை கால் முட்டியை கீழே ஊனி நல்லா அமர்ந்த நிலைக்கு போய் மறுபடியும் முன்னாடி வரும். 6வது நிலை 7வது நிலை புஜங்காசம். நல்லா பின்னாடி பாருங்க. 8வது நிலை 9வது நிலை ரைட் லெக் முன்னாடி வருங்க. நல்லா மேல பாருங்க. 10வது நிலை நல்லா கணுக்கால பிடிச்சி நல்லா தலை க்ளோஸா கொண்டு வாங்க. மெதுவா கைகளை மேல கொண்டு வாங்க. 11வது நிலை மூச்சு இழுத்துட்டு பேக் பெண்டிங். 12வது நிலை வணக்கம் வச்சுக்கோங்க.
நல்லா மூச்சு விடுங்க. நல்ல அசைவு பயிற்சிகள், தாடாசனம், சூரிய வணக்கம் செஞ்சு நல்லா உடலை இலக்கப்படுத்திக்கிட்டோம். அடுத்த ஆசனங்கள் வரிசையா நம்ம செய்யலாம். நல்லா மூச்சு விடுங்க. கோணாசனம். ரைட் ஹேண்ட் மேல கொண்டு வாங்க. காதோடு சேர்த்து வச்சு அப்படியே லெஃப்ட் சைட்ல பெண்ட் ஆகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கீழே கொண்டு வாங்க. நல்லா மூச்சு விடுங்க. இடது கை நல்லா ஹைட்டா தூக்கிடுங்க. மெதுவா ரைட் சைடு நல்லா பெண்ட் ஆகுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. உட்கட்டாசனம். சேர் பொசிஷன் வந்துருங்க. ஒரு அடி கேப் வச்சுங்க. காலை கைகள் நேர் நீட்டிடணும். நம்ம ஷோல்டர் நேர் கரெக்டா இருக்கணும். சேர்ல உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம முதுகண் தண்டு முன்னாடி வராம, தலை முன்னாடி போகாம அப்படியே கீழே இறங்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. மெதுவா கையில கீழே கொண்டு வாங்க. நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. நம்ம நடைப்பயிற்சிக்கு போகாததுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த செஞ்சுட்டு தான் நடைப்பயிற்சி, ரன்னிங் ஓடுறவங்க இதெல்லாம் செய்யணும். அப்பதான் இந்த முட்டு வந்து தேய்மானம் ஆகாம முட்டுல வலி வராம இருக்கும். அடுத்தது நடராஜாசனம். மெதுவா செய்யுங்க. கவனமா செஞ்சீங்கன்னா தான் கரெக்டா செய்ய முடியும். ரைட் லெக் பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்டையும் மேல கொண்டு வரோம். அப்படியே ரைட் லெக்கையும் மேலேயே கொண்டுட்டு வரோம். கவனமா செய்யும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே கொண்டு வாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்லா மூச்சு விடுங்க. நடராஜாசனம் செய்யறதுனால நல்ல ஆளுமை திறன், நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைச்சு உடல் முழுவதும் நல்லா சுறுசுறுப்பாகும். கால் தொடைப்பகுதி டைட்டா இருந்ததுன்னா இலக்கமாகும். கால்கள் வந்து நம்ம எவ்வளவு தூரம் நடந்தாலும் டயர்ட் ஆகாம நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். ரத்தக்கட்டுலாம் இருந்ததுன்னா கூட சரியாயிடும். அடுத்து இடது கால். இடது கையில பிடிச்சிடுறோம். ரைட் ஹேண்டையும் மேலே கொண்டு வரோம். இடது காலையும் மேலே கொண்டு வரோம். மெதுவா கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம்.
நல்லா தாடை கீழே டச் பண்ணுங்க. அப்படியே மேல பாருங்க. கைகள் நீட்டி உட்காருங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து கோமுகாசனம். லெஃப்ட் லெக் கீழே வச்சு ரைட் லெக் மேல வச்சு கால் முட்டி 2 நேர் வரணும். நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. கைகள் மேல வைத்துங்க. லெஃப்ட் ஹேண்ட் கீழே கொண்டு வந்துருங்க. ரைட் ஹேண்ட் மேல பிடிங்க. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகள் மெதுவாக இறங்குங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கை கால் மூட்டு பகுதிக்கு நல்லா ரத்தோட்டம் போகும். நல்லா பசைத்தன்மையை சுரக்கும். நரம்பு மண்டலங்கள் உச்சி முதல் பாதம் வரை நன்றாக வேலை செய்யும். கோமுகாசனம். திருமூலர் திருமந்தத்துல சொன்ன ஆசனங்கள்ல இது ஒன்று. கோமுகாசனம். லெஃப்ட் லெக் இப்ப வந்து ரைட் லெக் கீழே வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் மேல வரணும். கால் பெருவரல பிடிச்சுக்கோங்க. உங்களால எவ்வளவு வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு வச்சீங்கன்னா போதும். ரொம்ப டைட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு தான் வரும். இப்படி வந்தாலே பரவாயில்ல. இப்படி வச்சு அப்படியே கீழே கொண்டு டச் பண்ணுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. நல்லா கால் நீட்டிக்கிறோம். கால் நல்லா ரைட்டு லெஃப்ட் நல்லா அப்படி ஆட்டுங்க. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துடுறோம். நல்லா மூச்சு விடுங்க. அடுத்த சக்கராசனம். காலன் 2 நல்லா மடக்கி பிடிச்சிடுறோம். இடுப்பு நல்லா மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கீழே இருக்குங்க. கால் ஸ்ட்ரெயிட்டா நீட்டிடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. பவனமுக்தாசனம். 2 காலையும் மடக்கி கையை கோர்த்து பிடிச்சு அப்படியே நெஞ்சோட சேர்த்து பிடிச்சிடுறோம். தலையை முடிஞ்ச அளவுக்கு மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
நல்லா மூச்சு விடுங்க. இரண்டு முறை நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே குப்புற திரும்பி படுத்துருங்க. முதலை ஆசனம். கால அகலமா வச்சுக்கிறோம். குதிக்கால் உள்ள படுற மாதிரி வச்சுக்கணும். காலை டச் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. மூச்சு இழுக்கும் போது நல்லா வயிறு மேல வரணும். மூச்சு விடும்போது வயிறு நல்லா சுருங்கணும். நம்முடைய கவனம் எல்லாம் வயிற்று பகுதி மேல வைங்க. நல்லா மூச்சு விடுங்க. காலை சேர்த்து வைங்க. அப்படியே சோல் ரொட்டிக்கே வைங்க. அப்படியே மேல பார்த்து அப்படியே முட்டி போட்டுக்கு வருங்க. நல்லா மூச்சு விடுறோம். அடுத்த ஒட்டகாசனம். அப்படியே பின்னாடி கை வச்சுக்கோங்க. இடுப்பு நல்லா மேல தூக்கி தலையை நல்லா ஃப்ரீயா கீழே விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து மகாமுத்ரா. பின்னாடி கை கட்டிடுங்க. ஒட்டகாசனம் செஞ்சா அந்த மகாமுத்ராசனம் கண்டிப்பா செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. கால் நேர் நீட்டிக்கிறோம். கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து இப்படி லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. நம்ம நிற்கும் போது கால் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் வைக்கணும் காலை. லெஃப்ட் ஹேண்டை நல்லா அப்படி பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்டை நல்லா பின்னாடி நம்ம முதுகுத்தண்டு நேர் பின்னாடி வச்சு நல்லா ரைட் சைடு திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால நமக்கு இடது காலம் மேல வச்சுக்கோங்க. நல்லா முதுகு தண்டுக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும். இடது கை பின்னாடி வச்சுக்கிறோம். வலது கையால இடது காலம் நல்லா பிடிச்சிருக்கணும். நல்லா இடது பக்கம் திரும்பிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10.
ஓய். நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. இப்போ வலது இடது பக்கம் வக்ராசனம் நல்லா செய்யறது மூலியமா நமக்கு இடது பக்கம் நுரையீரலும் வலது பக்கம் நுரையீரலும் நல்லா வேலை செய்யும். வலது நாசி இடது நாசியில நல்லா மூச்சு காற்று போகும். அடுத்து மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு நல்ல மூச்சு நல்லா முழுமையா சுவாசிக்க முடியும். நம்ம இடது பக்கம் இடது காலை ஒட்டி வச்சுட்டு வலது காலை ஒட்டி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா சின்முத்திரை வச்சுக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு விட்டு விட்டுட்டு மூச்சு பயிற்சிக்கு போயிடுறோம். கபாலபதி. வெளி மூச்சு நல்லா விடுங்க. பெருவரில் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. 1 2 நல்லா வேகமா விடுங்க. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நல்ல சுவாச உறுப்புகள் நல்லா தூய்மையாயிடுச்சு. இடது பக்கம் நல்லா தூய்மை அடைஞ்சிருச்சு. நல்லா ஆழ்ந்த மூச்சு கவனிங்க. மோதிர விரல் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய். மிக சிறப்பு. நல்லா பயிற்சி செஞ்சீங்க. நம்ம சுவாச உறுப்புகள் நல்லா தூய்மை அடையும். ஹெட்போன்லாம் போட்டிருந்தீங்கன்னா காதுல இருந்து எடுத்துக்கங்க. கண்டிப்பா எடுத்துட்டு அதை செய்யணும். நான் உங்களுக்கு கேட்கறதுக்காக கரெக்டா வச்சுக்கிறேன். நல்லா மூச்சு விட்டு விடுங்க. நல்லா நீண்ட மூச்சு விடுங்க. மூச்சை நல்லா உள்ள இழுத்து வரும். 1 2 பெருவரில் வச்சுக்கோங்க. எல்லாரும் வச்சுட்டீங்களா? அப்படி செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13 14 15 16 17 18 19 20. 2 எலுமிச்சம்பழத்தை வச்சு நல்லா மூச்சு கவனிங்க. நல்ல சுவாச உறுப்புகள் முழுவதும் தூய்மை அடைஞ்சிருக்கும். அப்படி காது, கண்கள், மூளை பகுதி எல்லா இடத்துக்கும் நல்ல ரத்தோட்டம் சென்று நல்ல தூய்மையான காற்று சென்று நல்ல சுறுசுறுப்படையும் மூளை. மோதிர விரல் வச்சுக்கோங்க. 1
2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 எங்க இரைப்பையில கெட்ட காத்து இருந்ததுனாலும் எல்லாம் வெளியில் வந்துடும். நல்ல நுரையீரல் முழுவதும் தூய்மை அடைஞ்சு நல்ல தூய்மையான காற்று உள்ள போயிருக்கும். நன்றாக சின்முத்திரை வச்சு மூச்சை கவனிக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நுரையீரல் முழுவதும் நன்றா வேலை செய்யும். ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவா விடுங்க. ஒரு முறை அப்படியே சண்முக முத்திரை வச்சு 2 முறை மூச்சை விட்டு ஈம் சொல்லுங்க. ஓய்வு. அப்படியே கைகளை வச்சு கைகளை பாருங்க. அப்படியே மெதுவா அப்படி கொண்டு பாருங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. ஒரு கவுண்டிங் ஒருக்கா மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. 1 மெதுவா விடுங்க. 2 3 4 5 அப்படியே பின்னாடி கை வச்சு காலை நீட்டிங்க. இடுப்பு வலி எடுத்ததுன்னா கால் வலி எடுத்ததுன்னா அப்படியே நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தொடர்ந்து பயிற்சி நாம் செய்யலாம். வலியோட செய்ய வேண்டாம். நல்லா மூச்சல் விடுங்க. மறுபடியும் இடது காலை ஒட்டி வச்சுக்கிறோம். வலது காலத்தை ஒட்டி வச்சுக்கிறோம். கிரியை பயிற்சி. இப்படி ஆதிமுத்திரை வச்சுக்கங்க. 1 நல்லா எடுத்து விடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு. அப்படியே ஆனந்த முத்திரை வச்சு மூச்சு கவனிங்க. ஆழ்ந்து மூச்சு விட்டு விடுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு தொடுங்க.
சாந்தி ஆசனம். இப்படி கைகளை விரிச்சு வச்சுட்டு தலை கீழே வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. மெதுவா மூச்சு காற்றையே கவனிங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை முழுமையான ரத்தோட்டம் சென்று நல்ல உயிர் காற்று சென்று உடலையும் மனதையும் தூய்மையாக வைக்கிறது. ஆழ்ந்து மூச்சு காற்று கவனிக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை அன்பு வணக்கம். இப்ப தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணிய வாட்டர் ஃபில்டர் பண்ணி குடிக்கிறோம், ஃபில்டர் பண்றோம். இந்த ஃபில்டர் பண்றது எப்படிங்கிறத கொஞ்சம் இன்னைக்கு சிந்திக்கலாம். ஆக்சுவலா வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தக்கூடாதுங்க. நான் சொல்றது, இப்ப நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தக்கூடாது. இயற்கை முறைக்கு திரும்புங்கன்னு சொல்றேன். தண்ணீரை சுத்திகரிக்கிறது எப்படின்னு நம்ம தாத்தா பாட்டி ஏற்கனவே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. அதை விட்டுட்டு காஸ்ட்லியா வாட்டர் ஃபில்டர் அப்படிங்கிற பேர்ல உங்க வீட்டுல வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா, அது சுத்தம் பண்றது இல்லைன்னு சொல்றாங்க. அதை நிரூபிக்கிட்டா, அதாவது இந்த வீட்டுல வச்சிருக்க வாட்டர் ஃபில்டர் எல்லாம் இருக்கு இல்லையா, இருக்கிற மாடர்ன் வாட்டர் ஃபில்டர், இது என்ன தெரியுமா பண்ணுது, தண்ணியில் உள்ள நல்ல பொருள், அதாவது கெட்ட பொருள்ல உரியறேன்னு சொல்லி நல்ல பொருளையும் சேர்த்து உறிஞ்சிருதுங்க. எனவே வாட்டர் ஃபில்டரை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வாட்டர் ஃபில்டர் ஏன் பயன்படுத்துறோம்? வாட்டர்ல தண்ணியில நோய் கிருமி இருக்கு, தண்ணியில டிடிஎஸ் அதிகமா இருக்கு, தண்ணியில உப்பு இருக்குது, சாக்கடை தண்ணி கலந்து வருது, இந்த மாதிரி ரீசனுக்காக தானே தண்ணியில வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தும். பாருங்க, வாட்டர் ஃபில்டர் என்ன பண்ணுன்னு சொல்லிடுறேன். வாட்டர் ஃபில்டர் என்ன பண்ணுதுன்னா, தண்ணியில நிறைய நல்ல பொருள் இருக்கு, கொஞ்சம் கெட்ட பொருள் இருக்கு. இந்த கொஞ்சம் கெட்ட பொருளை உரியன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு நல்ல பொருளையும் சேர்த்து உறிந்து விடுகிறது. உதாரணமா, நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, இந்த சத்து மாத்திரை கொடுக்குறாங்க, விட்டமின் டேப்லெட் கொடுக்குறாங்க, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. சரி, வாட்டர் ஃபில்டரு கெட்ட விஷயத்தான் உரியுதுன்னு யாராவது சொன்னா என்கிட்ட வாங்க. நீங்க சாப்பிட்ற மருந்து மாத்திரை இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நல்லா பொடி பண்ணி தண்ணியில போட்டு கலந்து அந்த தண்ணியை வாட்டர் ஃபில்டர் ஊத்திருங்க. அப்ப உண்மையிலேயே நீங்க சாப்பிடுற மாத்திரையில, நீங்க சாப்பிடுற சிரப்புல, நீங்க சாப்பிடுற மருந்துல இருக்கிற கெட்ட விஷயம் எல்லாம் அந்த வாட்டர் ஃபில்டர் உறிஞ்சு அதுக்கப்புறம் கொடுக்குமா இல்லையா? அப்புறம் நீங்க சாப்பிட்டு போக வேண்டியதானே. செஞ்சு பாருங்களேன். நீங்க எல்லாரும் ஒட்டிக்குங்க. சிம்பிளா சொல்லட்டுங்களா, யார் வீட்டுல நிறைய காஸ்ட்லியான வாட்டர் ஃபில்டர் வச்சிருக்கீங்களோ ரொம்ப நல்லா இருப்பீங்க. நம்ம எல்லாத்தையும் உறிஞ்சிரும். இதுல வேற ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், யூவி, ஏவி, இசட்பின்னு ஏகப்பட்ட டெக்னிக்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. இருக்கிற தண்ணி அப்படியே குடிச்சா போதுங்க. ஒருவேளை உங்களுக்கு வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சாதாரணமா பிராண்டட் இல்லாம பெரிய உலகமெல்லாம் விளம்பரம் பண்ணாத சாதாரண சிம்பிள் வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்துங்க. 2 எவர் சில்வர் இருக்கும், கீழே ஒரு டப்பா இருக்கும், மேல ஒரு டப்பா இருக்கும், நடுவுல ஒரு ஃபில்டர் வச்சிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான, ஆக்சுவலா வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தவே கூடாது. ஒருவேளை பயன்படுத்துறதாங்க இந்த மாதிரி சிம்பிள் வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்துங்க. பிராண்டட் இருக்கக்கூடாது, கம்பெனி நேமே இல்லாம, பெரிய விளம்பரம் இல்லாம ஒரு சாதாரண வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்துங்க. அது கொஞ்சமா உரியும். எவ்வளவு காஸ்ட்லியா பெரிய வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்துறீங்களோ இவ்வளவு தூரம் அது நிறைய உறிஞ்சிரும். அப்புறம் சத்துப்பொருள் ரொம்ப கம்மியா தாங்க வெளியே வரும். எனவே முடிஞ்ச வரைக்கும் வாட்டர் ஃபில்டரை தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது. அடுத்தது, இந்த பாட்டில் தண்ணி இருக்கு இல்லையா, கடையில விற்கிது இல்லையா, மினரல் வாட்டர்ன்னு சொல்லி,
அது சாப்பிடுறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மினரல் வாட்டர் இருக்கு இல்லையா, அது மினரல் லெஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. தண்ணீர் உள்ள எல்லா மினரலையும் எடுத்துட்டு மினரல் இருக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க. அதான் மினரல் வாட்டர். எனவே மினரல் வாட்டருங்கிற டப்பா தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் குடிக்காம இருக்கிறது நல்லது. நானும் குடிப்பேன். எப்பாவது வேற வழி இல்லை, அங்க போனா தண்ணி தான் இருக்குன்னா குடிப்பேங்க. முடிஞ்ச வரைக்கும் மினரல் வாட்டர் அவாய்ட் பண்றது ரொம்ப 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 நல்லதுங்க. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. இந்த மினரல் வாட்டர்னு சொல்லி இந்த பாட்டில்ல வைக்கிறாங்க இல்லையா, அந்த தண்ணியை வாங்கி வீட்டுல வைங்க. 5 வருஷமா ஒரே இடத்துல வைங்க. புழு பூச்சியே வராதுங்க. ஒரு தண்ணியில் உயிரினங்கள், அதாவது நுண்கிருமிகள், உடம்புக்கு தேவையான மைக்ரோ ஆர்கானிசம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில புழு பூச்சி வருங்க. எந்த தண்ணியில புழு பூச்சி வருதோ அந்த தண்ணி உடம்புக்கு நல்லது. எந்த தண்ணியில புழு பூச்சியே வரலையோ அந்த தண்ணி உடம்புக்கு நல்லது இல்லைங்க. எனவே முடிஞ்ச வரைக்கும் இந்த பாட்டில் வாட்டரை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எமர்ஜென்சிக்கு மட்டும் பயன்படுத்திக்கங்க, எல்லா நேரங்களிலும் பயன்படுத்த வேண்டாம். ஆனா நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். பாட்டில் வாட்டர் வாங்கிட்டு அதை கொதிக்க வச்சு அதை வாட்டர் ஃபில்டர்ல ஊத்தி அதுக்கப்புறம் குடிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா இருப்பாங்க. அதாவது எப்படியெல்லாம் தண்ணிய மோசம் பண்ணி குடிச்சிட்டு இதை நல்லதுன்னு வேற நம்ம சொல்லிக்கிறோங்க. நம்ம தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்க? தாய பழிச்சாலும் தண்ணிய பழிக்காதேன்னு சொன்னாங்களா? தண்ணிய பழிக்க கூடாதுங்க. நீங்க வேணா பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல, ரோட்டோரமா, பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் நிறைய பேர் படுத்திருக்காங்க. அவங்க சாதாரண தண்ணி தான் குடிக்கிறாங்க. அவங்களுக்கு சிக்கன் குனியா, மட்டன் குனியா, சில்லி சிக்கன் குனியான்னா எதுவுமே வரதே இல்லையே. நமக்கு மட்டும் ஏன் வருதுன்னா நமக்கு உடம்புல தெம்பே இல்லை. நான் சும்மா எல்லாம் சொல்லிங்க. நான் 1992 வருஷமே இந்த ஆராய்ச்சியை முடிச்சு அன்று முதல் இன்று வரை நான் சாதாரண தண்ணியை குடிச்சு வந்துட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கிறேங்க, ஆரோக்கியமா இருக்குங்க. எனவே தண்ணீரை கொதிக்க வைக்க கூடாது, லேசா சூடு பண்ணிக்கலாம். தண்ணீரை வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்துறதா இருந்தா சிம்பிள் ஃபில்டர் பயன்படுத்துங்க. தப்பா தண்ணி, பாட்டில் தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இதை 3 செஞ்சு பாருங்களேன், உங்க உடம்புல அவ்வளவு தெம்பு வருங்க. அடுத்தது, தண்ணியை அண்ணாந்து குடிக்க கூடாது, வாய் வச்சுதான் குடிக்கணும். இப்போ யாரெல்லாம் அண்ணாந்து தண்ணி குடிக்கிறீங்களோ மேல இருந்து தண்ணி விழுகுதா, லொடக்கு லொடக்கு லொடக்குன்னு உள்ள போகுதா, உடம்பு லொடக்கு லொடக்குன்னு ஆயிரும். தண்ணி அண்ணாந்து குடிக்க கூடாதுங்க, வாய் வச்சுதான் குடிக்கணும். ஏன் தெரியுமா? தண்ணி அண்ணாந்து குடிக்கும் போது வேகமா உள்ள போகுது இல்லையா, இங்க இருக்கிற டான்சிலும் தைராய்டும் கெட்டு போகுதுங்க. டான்சில் தைராய்டு கெட்டு போறதுக்கு ஒரே காரணம் அவங்க அண்ணாந்து தண்ணி குடிக்கிறதும். எனவே தண்ணீரை வாய் வச்சுத்தான் குடிக்க வேண்டும். நீங்க வாய் வச்சு தண்ணி குடிச்சு பாருங்க, மருந்தாகும், பளிச்சுன்னு தெரியும், உடம்புல அவ்வளவு தெம்பு வரும். அண்ணாந்து குடிச்சு பாருங்க, அது ஒழுங்கா ஜீரணம் ஆகாதுங்க. அதனால இனிமேல நான் டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். 1 குடி 4 முழுங்கு. ஒரு முறை வாயில தண்ணி குடிச்சீங்கன்னா 4 முறை முழுங்கணுங்க. அதாவது வாயில தண்ணி ஊத்திக்கங்க. ஒரு தடவை குடிக்கிறீங்க இல்லையா, வாய் வச்சு குடிக்கணும். ஒரு தடவை வாயில குடிச்சிட்டு என்ன பண்ணணும், வாய் மூடிட்டு இங்க பாருங்க, 1 2 3 4ன்னு 4 முறை முழுங்கணும். முழுங்கி பாருங்களேன், அந்த தண்ணி மருந்தா மாறுங்க. எனவே தண்ணீர் குடிக்கும் பொழுது மெதுவா குடிக்கணும், அண்ணாந்து குடிக்கக்கூடாது, வாய் வச்சு குடிக்கணும். 1 குடி 4 முழுங்கு. என்னோட குருநாதர் எனக்கு எதையும் சொல்லி கொடுத்தாரு, 1 குடி 9 முழுங்கு, கண்ணை மூடி சொல்லி கொடுத்தாரு. இதை சொன்னா நீங்க எல்லாம் செய்ய மாட்டேங்கன்னு சொல்லிதான் நான் சிம்பிள் பண்ணி 1 குடி 4 முழுங்குன்னு சொல்லுங்க. குருநாதர் எப்படி தண்ணி குடிப்பாரு, தண்ணி வாயில ஊத்திட்டு கண்ணை மூடி 1 முறை வாயில குடிச்ச தண்ணிய 9 முறை முழுங்குவாரு. இந்த மாதிரி குடிச்சா 1 டம்ளர் குடிச்சா 100 டம்ளர் குடிச்ச மாதிரி இருக்கும். இவ்வளவு சொத்து கிடைக்குங்க. எனவே தண்ணீரை கொதிக்க வைக்காமல், ஃபில்டர் செய்யாமல், சாதாரண ஃபில்டரை பயன்படுத்தி லேசாக சூடு செய்து, வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தாம, உப்பு தண்ணி பயன்படுத்தாம, அண்ணாந்து குடிக்காம, வாய் வச்சு குடிச்சு 1 குடி 4 முழுங்கு குடிச்சோம்னா இந்த தண்ணி மருந்து தண்ணியாக மாறுது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத சத்து நான் சொன்ன மாதிரி தண்ணி குடிச்சா கிடைக்கும். அந்த தண்ணி பல வியாதிகளை குணப்படுத்துது, உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது. தண்ணீரை ஒழுங்காக குடிப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி நன்றி ஐயா. இன்றைய காலை வேளை அற்புதமாக ஒரு சிந்தனை. அதாவது பாஸ்கர் ஐயாவோட பெரிய ஒரு கருத்து என்னன்னா, சாப்பாடு, உணவு நம்ம எப்படி
உணவு வந்து குடிக்கணும், தண்ணிய வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து சிறப்பா நமக்கு வந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து பல்வேறு நேரங்கள்ல சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம தண்ணிய குடிக்கக்குள்ள, அந்த தண்ணி வந்து நமக்கு வந்து சத்தான ஒரு உணவா உள்ளார போகுது, உடம்பு உள்ளார போகுது அப்படிங்கிறத வந்து பல்வேறு தருணங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அதுவும் எந்தெந்த வாட்டர நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும், இயற்கையான வாட்டர் தான் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. அந்த வகையிலே இன்று வந்து நமக்கு வந்து இந்த தண்ணீரை பற்றி ஒரு அற்புதமான ஒரு அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வை அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சாந்தி ஆசனம். நம்ம இந்த பயிற்சி முழுமை, அதாவது ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம செய்யக்குள்ள அதோட முழுமை என்பது அந்த சாந்தியாசனத்துல தான் இருக்கு. அந்த சாந்தியாசனம் செய்து நம்ம ஐயா வந்து இப்ப நமக்கு அருமையான ஒரு இந்த பயிற்சியை நமக்கு கொடுப்பாங்க. எல்லாரும் சாந்தியாசனம் செய்வதற்கு நல்ல சிவம் ஐயா அவர்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே கால் நீட்டிக்குங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. உள்ளங்கை இப்படி ஆகாயத்தை பார்த்த மாதிரி தரையில வச்சுக்கோங்க. நல்லா தோள்பட்டை கழுத்தெல்லாம் நல்லா ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளையும் நாம் ஓய்வு நிலையில் வைத்திருக்கிறோம். ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் நம்முடைய மூச்சு காற்றின் மீதே இருக்க வேண்டும். ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவாக விட வேண்டும். இந்த வேளையில் நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், கிரியை பயிற்சிகள் செய்வதன் மூலமாக பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்தனை உறுப்புகளும் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றாக மூச்செடுக்கிறோம். மெதுவாக விடுறோம். நல்லா மூச்சை கவனிச்சே இழுத்து விடுங்க. கால் விரல்களை எல்லாம் நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. நம்முடைய கால் விரல்கள், பாதங்கால், குதிக்கால், கணுக்கால் ஆகிய உறுப்புகள் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. அப்படியே சாந்தியாசன நிலையிலேயே படுத்துருங்க. நான் சொல்றதை மட்டும் கவனத்துல வச்சிருங்க. நல்லா ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். அடுத்து நம்முடைய கெண்டைக்கால் பகுதி நல்ல முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கெண்டைக்கால் பகுதி முழுமையான உயிர் ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கால் மூட்டு பகுதி நன்றாக வேலை செய்கிறது. கால் முட்டி பகுதி முழுமையான இரத்தோட்டம் பெற்று முழுமையான உயிர் ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனம் தொடைப்பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்லா தளர்வா வச்சுக்கணும். எந்தவித இறுக்கம் இல்லாமல் தளர்வு நிலையில் இருக்க வேண்டும். அடுத்து நம்முடைய இடுப்பு பகுதி உறுப்புகள் முழுவதும்
தளர்வாக வைத்துக் கொள்கிறோம். எந்தவித இறுக்கமில்லாமல் ஓய்வு நிலையில் உள்ளது. பேரண்ட ஆற்றல் பெற்று முழுமையான உயிர் காற்று பெற்று முழுமையான ரத்தோட்டம் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் வயிற்று பகுதியில் நம்முடைய ஜீரண உறுப்புகள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்ல சுவாசத்தை கவனிக்கின்றோம். மூச்சு இழுக்கும் போது வயிறு நல்லா மேல வருது. மூச்சை விடும்போது வயிறு நல்லா சுருங்கி காற்று ஃபுல்லா வெளியேற்றி மறுபடியும் உள்ள எடுக்கிறோம். வயிறு மேல வருது. நல்ல இறுக்கமில்லாமல் தளர்வு நிலை உள்ளது. ஜீரண உறுப்புகள் முழுவதும் தூய்மை அடைந்து பரிபூர்ண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் நெஞ்சக பகுதியில் நம்முடைய இதயம், நுரையீரல், நெஞ்சக பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்லா தளர்வா வச்சுக்கிறோம். இறுக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டு விடுறோம். நல்லா நம்முடைய நெஞ்சுக்கூடு சுருங்கி விரியுது. உதரவிதானம் பகுதி நல்லா சுருங்கி விரிகிறதுனால நம்ம சுவாசம் முழுமையா பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய தோள்பட்டை முழுவதும் நல்லா தளர வச்சுக்கிறோம். கை விரல்கள் நல்லா தளர வச்சுக்கிறோம். நல்ல கைகள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கழுத்து பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. எந்தவித இறுக்கமில்லாமல் தளர்வு நிலையில் வைத்திருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் தலைப்பகுதியில் நம்முடைய தலைப்பகுதி முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. முகம் நல்ல இறுக்கமில்லாமல் தளர்வு நிலையில் இருக்க வேண்டும். கண்கள் லேசம் மூடிய நிலையில் உள்ளது. சுவாசம் நன்றாக நடைபெறுகிறது. நம்முடைய சிறுமூளை, பெருமூளை, குமலம், மூளை திசுக்கள், முதுகு தண்டுவடம் ஆகிய அத்துணை உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளும் பரிபூர்ண ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய மனம் முழுவதும் பேரண்ட ஆற்றல் பெற்று நம்முடைய மனம் தேவையற்ற சிந்தனைகளில் இருந்து எதிர்கால சிந்தனை, கடந்த கால சிந்தனை, கோபம், கவலை, நிறைவேறாத எண்ணங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு நம்முடைய கவனங்கள் முழுவதும் நிகழ்காலத்தில் வைத்து அமைதியாக நாம் கவனமாக செயல்படும் பொழுது நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் வெற்றியே பெறுகிறோம். நம்முடைய மனம் அமைதியாக உள்ளது. நம் உடலையும் மனதையும் நன்றாக கவனித்து ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் வாழ்வியல் கடமையாக்குவோம். நாம் வாழ்வோம் அமைதியாய்,
நாம் வாழ்வோம் அமைதியா. அப்படியே ஆழ்ந்து மூச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே ரைட் சைடு லெஃப்ட் சைடு திரும்பி அப்படியே கை ஒண்ணி எழுந்திரிச்சுக்கங்க. நல்லா கைகளை உரசு. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி, ஆசன பயிற்சிகள், பல்வேறு பயிற்சிகளை அளித்து, சாந்தியாசனம் முதற்கொண்டு இன்று அனைவருக்கும் சிறப்பான ஒரு பயிற்சிகளை அளித்து, அனைவருக்கும் ஒரு உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியையும், ஆரோக்கியமான ஒரு உடல் அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு இந்த காலை வேளையிலே காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் சார்பாக அனைவரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்வுல உள்ளவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, தொடர்ந்து நீங்க பயிற்சி எடுத்துக்கிறீங்க, கலந்துக்கிறீங்க, சந்தோஷம். உங்களுக்கு அந்த பயிற்சியில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, உடலில் மாற்றங்கள், பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். நீங்க இந்த குழுவிலையும் நீங்க செய்யக்குள்ள உங்களுக்கு பயிற்சி முறைகள்ல அவங்க செய்யற முறைகள்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறது நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அவங்க நம்பரை நம்ம குழுல ஐயா வந்து இந்த காலைச்சக்கரம் குழுவுல இருக்கிறாங்க. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. இல்ல நீங்க பர்சனலா சில விஷயங்கள் கேட்கணும்னா கூட நீங்க அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இப்ப வந்து எல்லா விஷயத்துக்கும் நேத்து கூட ஒரு பேச கூட நான் வர்ம சிகிச்சை ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா தொடர்ந்து அவர் வர்ம சிகிச்சை கொடுக்க உள்ள அந்த வர்ம சிகிச்சை மட்டும் அவர் உடல் அளவுல அவருக்கு வந்து ஒரு நோயை குணப்படுத்திடாது. டெய்லி அந்த பஞ்சபூத சக்திகளை வாங்கக்கூடிய நம்ம அந்த உடல் பயிற்சிகளையும் செஞ்சால் மட்டும்தான் அந்த வர்ம சிகிச்சை கொடுக்கக்குள்ள அது நமக்கு உள்ள ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நேத்து கூட என்னோட நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அதனால இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, எந்த எல்லா விஷயங்களும் தேவை. அதில் முதன்மையானது உடற்பயிற்சி, ஆசன பயிற்சி, பயிற்சிகள் வந்து நம்ம டெய்லி செஞ்சோம்னாக்கா, நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஏன்னா இது வந்து நமக்கு பிரபஞ்சத்தோட தொடர்புடையது. நம்ம செய்யும் ஆசனங்கள், பயிற்சிகள் எல்லாமே நமக்கு பிரபஞ்சத்தோட நமக்கு தொடர்புடையது. நேரடியாக அந்த ஆற்றலை பெறக்கூடிய சக்தியை நமக்கு அந்த பிரபஞ்சம் நமக்கு குடுக்கும். அந்த வகையில நம்ம தொடர்ந்து இத செய்யக்குள்ள, மற்ற விஷயங்கள் நமக்கு தானாகவே எல்லாமே சரியாயிடும். அதை மீறி நடக்கக்குள்ள அந்த விஷயங்கள் அதுக்குண்டான வைத்திய முறைகள் நம்ம செய்யக்குள்ள ஈஸியான நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதற்கு ஐயா வந்து நமக்கு நல்ல சிவம் ஐயா வந்து தொடர்ந்து நமக்கு நல்ல விதமான பயிற்சிகள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா இருக்கிறவங்களுக்கு தெரியும். கண்ணப்பன் ஐயா, ஜெகநாதன் ஐயா எல்லாருமே நமக்கு நல்ல விதமா பயிற்சி கொடுத்து சிறப்பிச்சு கொடுத்தாங்க. அந்த வகையில இன்று வந்து நல்ல நல்ல சிவம் ஐயா அவர்கள் வந்து நமக்கு அந்த பயிற்சி ஆசனங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்றும் அந்த காலைச்சக்கரம் குழு வந்து நம்ம இயக்கிட்டு இருக்கோம். காலைச்சக்கரம் ரோட்டரி அல்லாது வந்து உள்ளவங்களுக்கு காலைச்சக்கரம் 2022, 23 குரூப் ஒண்ணு இருக்கு. ரோட்டரி உள்ளவர்களுக்கு ரோட்டரி யோகா காலைச்சக்கரம் நாளை நமதிங்கிற குழுவை நம்ம இந்த வருஷம் இயக்கிட்டு இருக்கோம். அந்த குழுவுல இணையணும் அப்படின்னா காலைச்சக்கரம் குழுவுல இணையணும்னாக்கா நம்ம தொடர்பு கொண்டு நீங்க வந்து அந்த இணைஞ்சிருங்க. எல்லா உங்களோட நம்பரும் அதுல இருக்கும். அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அந்த நம்பரு வந்து 9842493585 என்னோட நம்பர் தான். நீங்க அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த குழுவுல இணைச்சிருவோம். அப்புறம் ரோட்டரியில உள்ளவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ரோட்டரி அன்பர்கள் வந்து இப்ப தலைவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3, 4 சங்கத்தோட தலைவர்கள் இருக்கீங்க. அ உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம அந்த ரோட்டரி யோகா காலைச்சக்கரம் குழு வந்து நம்ம இயக்கிட்டு இருக்கோம். அந்த குழுவுல இந்த பயிற்சி முறைகளை பத்தி ஒரு கருத்துக்கள். ஏன்னா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு இத ஒரு விளம்பரம் கிடையாது. தெரியப்படுத்தி உண்மையான நிகழ்வு வந்து அவங்களுக்குள்ளார கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வழிதான். அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, நீங்களும் அந்த குழுவுல ஒரு பதிவை போட்டு, இந்த நிகழ்வை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து கூறி, அவர்களும் இந்த நிகழ்வுல கலந்துக்கிறதுக்கு நீங்களும் ஒரு சிறந்த ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. ரோட்டரி மாவட்டம் இப்ப இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? இப்ப ஐயா வந்து நமக்கு பயிற்சி குடுத்திருக்கிறாங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, நீங்க கூட உடனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
சார் வணக்கம் சார், பெருமாள் பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க. சார் உங்க நம்பர் கொஞ்சம் எனக்கு இதுல போனா கிடைக்கல, அதனாலதான். ஐயா நம்ம நம்பர் நம்ம காலேஜ் சென்டர் குழுல போட்டுருவோம் ஐயா பெருமாள் ஐயா. போட்டிருங்க ஐயா. இவ்வளவு நேரம் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். காலேஜ் சென்டர் குழுல ஐயா இருக்காங்க, இல்லைனாலும் நம்பர் இன்னைக்கு நான் போட்டுருவேன். இல்ல அதுக்கு எனக்கு தேடுனேன், கிடைக்கலன்ட்டு தான் பண்ணேன், வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கே மெசேஜ் கொடுத்துருக்கிறேன் நானு. அதாவது இன்னைக்கு நான் போட்டுருவேன். சரிங்க ஐயா. நன்றிங்க, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆசனங்கள் செய்யும் போது விரிப்பு போட்டுதான் செய்யணும், விரிப்பு இல்லாம செய்யக்கூடாது. அதே போல இடையில தண்ணி குடிக்கக்கூடாதுங்க. செய்யும் போது உடம்பு சூடாகும். ஆசனங்கள் செய்யும் போது இடையில எல்லாம் தண்ணி குடிக்கக்கூடாது. அப்புறம் செஞ்சு முடிச்சோடனே உடனே குளிக்க கூடாது. ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சு அப்புறம்தான் குளிக்க போகணும். குளிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் முன்னாடியே குளிச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும். இது மாதிரி இப்ப ப்ரெஷர் இருக்கிறவங்க கவனமா செய்யணும், வேற ஒண்ணும் இல்லை. ப்ரெஷர் இருக்கிறவங்க நிறைய பேர் பயந்துக்குவாங்க, செய்யக்கூடாதுன்னு, எதுவும் பண்ணாத ஏதாச்சும் ஆயிரம் டாக்டர் நிறைய பயமுறுத்தி இருப்பாங்க. உங்களுடைய கவனம் கரெக்டா இருக்கும் பொழுது உங்க உடம்புல தொந்தரவு இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படிங்கும் போது நீங்க கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மெதுவாகவும் கவனமாகவும் நீங்க செய்யலாம். சரிங்களா? அந்த பின்னாடி வளையிற ஆசனங்களை எல்லாம் கொஞ்சம் கவனமா செய்யணும். அதுக்கு ஏதாவது கீழே விழாம இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கிற இடத்துலயாவது பேக் பெண்டிங் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பாதுகாப்பா அப்படியே தனித்தனியா நிக்கிற போது நின்ற நிலையில அப்படியே பேக் பெண்டிங் பண்ணீங்கன்னா கிருகிருப்பு வந்துருச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனையாகும். அது ஃபர்ஸ்ட் தடவை செய்யும் போதுதான் அந்த கிருகிருப்பு வரும். 2வது தடவை செய்யும் போது அந்த மாதிரி வராதுங்க. ரத்த ஓட்டம் போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆயிக்கும். உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் கவனிச்சு உடல் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். வேற டவுட் இருக்குங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ ஆசனம் முழுமையா செய்யறோம், நல்லா திருப்தியா இருக்குதுங்க ஐயா. ரொம்ப நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. இப்போ அர்ஜென்ட்டா எங்கேயாவது போறோம், அதாவது நமக்கு ஏதாவது வேற வேலை இருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் செய்யற மாதிரி அந்த மாதிரி ஆசனங்கள் என்ன ஐயா இருக்கு? இப்போ முழுசா செய்யறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுது இல்லைங்களா? செய்யலாங்க. அதாவது ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனம், ஒரு பேக் பெண்டிங் ஆசனம், இப்படி திருநிலை ஆசனம், ரைட்டு லெஃப்ட் 4 ஆசனங்கள் ஆச்சுங்களா? அடுத்தது ஒரு ஹேண்ட் பேலன்சிங், லைட் அப்படி பேலன்ஸ் பண்ணி பாக்குறது, இந்த மாதிரி ஒரு ஆசனம். லெக் பேலன்ஸ், நின்ற பாதாசனம், ஒரு கால் நிக்கிறது, இதோ ஒரு 5 ஆசனங்களை செஞ்சுட்டு நீங்க மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு கிளம்பிக்கலாம். 10 நிமிஷம் தான் ஆகும். சரிங்க ஐயா, சரிங்க, நன்றிங்க ஐயா. அப்படி இல்லைன்னா சர்வாங்காசனம், காலை மேல தூக்குறோம் இல்லைங்களா, அந்த சர்வாங்காசனம், மச்சாசனம், இந்த 2 ஆசனங்களை செஞ்சுட்டு மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு கிளம்பலாம். ஓ சரி. ஏன்னா ஆசனம் செஞ்சு உடம்புக்கு பழகிச்சா, செய்ய முடியலனாலும் கஷ்டமா இருக்கு. அதான் அந்த நன்றிங்க ஐயா. தோப்பு கரணம் செஞ்சாலும் நல்லா ரத்த ஓட்டம் போகும், நல்லா மூச்சு ஓப்பன் ஆகும். தோப்பு கரணம் ஒரு 10 தோப்பு கரணம் போட்டு அப்படியே மூச்சு பயிற்சி கொஞ்சம் பண்ணிட்டு முடிச்சுக்கலாங்க. எது செஞ்சாலும் நீங்க ரன்னிங் போயிட்டு வந்தீங்கன்னா கூட, வாக்கிங் ரன்னிங் போயிட்டு வந்தீங்கன்னா வந்த உடனே மூச்சு பயிற்சி செஞ்சுக்கலாம். நல்லா ரன்னிங் போயிட்டு வந்தா மூச்சு எல்லாம் நல்லா ஓப்பன் ஆயிருக்கும், உடல் தசைகள்லாம் இலக்கமாயிருக்கும், நல்லா நுரையீரல் நல்லா வேலை செய்யும். அமைதியா அப்படி வந்து நல்லா சுவாச பயிற்சி செஞ்சுட்டு, நாடிச்சுத்தி பிராணாயாமம் செஞ்சுட்டு சாந்தியாசனம் பண்ணிக்கணும். சாந்தியாசனம் ரொம்ப முக்கியம். நிறைய நடைப்பயிற்சி ஓடுறாங்க, ரன்னிங் ஓடுறாங்க, எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டீசெண்டா படுக்காம அப்படியே எழுந்திரிச்சு வந்துடுறாங்க. ஆனா ஸ்ட்ரெயிட்டா படுத்து சாந்தியாசனத்துல நல்லா மூச்சு இழுத்துட்டாதான் நல்ல முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். நானே ரன்னிங் போவேங்க, கிரவுண்டுக்கு போவேன், அங்கெல்லாம் ஓடுவாங்க, எல்லாம் நல்லா பயிற்சி செய்வாங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம், இல்ல படுத்து மூச்சு விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சார் பெருமாள் பேசுறேன். சொல்லுங்க. தோப்பு கரணம்னு சொன்ன உடனே 21 தோப்பு கரணம். ஆண்கள் 40 வயசுக்கு மேலான வடக்கு திரும்பி
ஒரு 21 தோப்பு கரணம் போடணும். 21 தோப்பு கரணம் போட முடியல அப்படின்னாக்கா 7 தோப்பு கரணம் போடணும். அந்த 7 தோப்பு கரணம் போட்ட பிற்பாடு மாடியில 8 போட்டு அந்த 8 போட்டு நடந்து ஒரு சூரிய நமஸ்காரம் செய்ய ஒரு சர்வாங்காசனம் செஞ்சீங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. பண்ணிக்கலாங்க ஐயா, ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க இது வையகம், மாதிரி வாழ்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் நிறைய வச்சிருக்காங்க. எல்லாமே சிறப்பு தான். ஆனா வந்து நம்ம ஆசனங்கள் செஞ்சுட்டு கொஞ்சமாவது உடல் பயிற்சி இருக்கணும். இப்போ ஒரு லைட்டா ஜாக்கிங் மாதிரி ரன்னிங் போறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்முடைய உடல் தசைகளும் நல்ல வலிமையா இருக்கும், நல்ல உறுதியா இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு வந்து நல்லா மூச்சல் தொட்டுட்டு மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு ஆசனங்களை செஞ்சுட்டு சாந்தி ஆசனம் போட்டு ரிலாக்ஸ் பண்ணோம்னா நல்ல உடல் திறன் இருக்கும். அடுத்து வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நன்றிங்க ஐயா. பல பேர் சந்தேகங்கள் கேட்டாங்க. நீங்களும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு உண்டான சில சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை வந்து நீங்களும் தெளிவுபடுத்திருக்கீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். மற்றவர்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க குரூப்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி எல்லா ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்துவதற்கு இந்த வருடம் நமக்கு பெரும் ஆதரவு கொடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஒன்றிய மாவட்டம் இணைட்டோனியின் மாவட்ட ஆளுநர் ஒன்றியன் எஸ் பாஸ்கரன் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை நமக்கு இன்று சிறப்பாக இணைந்து வழங்கி இந்த வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும், இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்த ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒரு பக்கபலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு திறம் வாய்ந்த நிகழ்ச்சியாக மாற்றிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். 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 நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.